ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் ரோஜா செடியோட ஒரே ஒரு குச்சி இருந்தால் நம்ம பதியம் பண்ணி எடுத்து வைக்கலாம். அது தொட்டியில் இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி பதியம் எடுத்து வைக்கலாம்ன்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் ரோஜா செடியோட ஒரே ஒரு குச்சி இருந்தால் போதும். இப்போ மற்ற செடியாக இருந்தால் குச்சிகள் பூராமே பெரிய பெரிய குச்சிகளாக தேவைப்படும். இதுவே காஷ்மீர் ரோஜா செடியாக இருந்தால் குச்சிகள் அந்த அளவுக்கு பெரிய அளவில் நமக்கு தேவைப்படாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன குச்சியாக இருந்தாலும் பெரிய குச்சியாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா செடியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டே வந்து மண் ரெடி பண்ணிடணும். மண் வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வீடியோவிலையும் செம்மண் ஏன் சொல்கிறோம்னா, ரோஜா செடிக்கு ஸ்பெஷலே வந்து செம்மண் மட்டும்தான். அதனால் வந்து நம்ம எந்த பதியம் பண்ணுறோம்னாலும் அதுக்கு செம்மண்ணை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். செம்மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த தொட்டிலையோ கவர்லேயோ பதியம் பண்ணுறோம்னா அதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம மண் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செடியை கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நட்டு வைக்கணும். அதை வந்து பதியம் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டே நம்ம குச்சியை கட் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா குச்சி வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா காஞ்சு போகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து மண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குச்சியை கட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ பார்க்குற செடியை வந்து பதியம் பண்ணி ஒரு 30 நாளுக்கு மேலே இருக்கும். அதில் ஒரு சில பூக்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகமான துளிர்கள் வந்த பிறகு நம்ம வேறு தொட்டிலையோ கவர்லேயோ மாற்றி வைக்கணும். அதை வந்து கிளைகள்லாம் கொஞ்சம் அதிகம் வந்த பிறகு ஸ்டெப்பாக நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். ஒரே பெரிய தொட்டியில் நம்ம பதியம் பண்ணி வச்சோம்னா வளர்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பையிலேருந்து நம்ம பதியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ரோஜா செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது மற்ற செடிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு தடவை ஊற்றுறோம்னா கண்டிப்பாக இந்த ரோஜா செடிக்கு வந்து 2 நேரம் ஊற்றணும். ஏன்னா வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஈரப்பதம் காஞ்சிட்டாலே வந்து புது புது துளிர்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு செடி வந்து காய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, நாங்கள் பதியம் பண்ணோம், துளிர்கள்லாம் வருது, துளிர்கள் வந்த விட்டு உடனே துளிர்கள் காய ஆரம்பிச்சிருது. அப்படின்றதுக்கு காரணமே வந்து நம்ம தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி பார்த்து ஊற்றாமல் தண்ணி வந்து எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்து ஊற்றணும். அதாவது தண்ணி வந்து நம்ம ஊற்ற ட்ரை ஆகி திருப்பி தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா வேற அழுகி செடி டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பார்த்து தண்ணியை நீமாக ஊற்றிக்கிறோன்னா நம்ம எந்த இடத்துல ரோஜா செடியை பதியம் பண்ணி வைக்கிறோம்ன்றதும் பெரிய விஷயம். அதை வந்து நம்ம எந்த இடத்துல பதியம் பண்ணி வைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒரு 40 நாளைக்கு அந்த கவரை வந்து மாற்றி வைக்கக்கூடாது. தொட்டியில் இருந்தாலும் சரி, தரையில் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம மாற்றி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேர் வந்து ஆடி நமக்கு செடி டெத் ஆகிறதுக்கும் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இடம் ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்டு வைக்கணும். அப்படி ஸ்டெப்பாக இப்போ தொட்டியில் போட்டு வச்ச செடி தான் இந்த காஷ்மீர் ரோஜா செடி. இது எப்படி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த செடியில் வந்து மொட்டுக்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மொட்டுக்கள் பூராமே கருகவும் செஞ்சுருக்கு. ஒரு சில மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மொட்டுகள் ஏன் கருகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் தெரியுற அந்த மொட்டுகள், ஒரு சில மொட்டுகள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மொட்டுகள் வந்து பூக்கள் பூக்காமையே வந்து கருக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரம் வந்து உரச்சத்து இல்லாதனால, ஒரு சில களைகள் ஏதாவது இருந்தால் கூட களைகளை ஃபுல்லாமே நம்ம கட் பண்ணி விட்ட பிறகு தான் நம்ம உரம் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரச்சத்து கம்மியாக இருந்தால் மொட்டுக்கள் பூராமே கருகிக்கிட்டு செடி வந்து சொரட்டடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து உரம் ஏதாவது ஒன்று 15 நாளைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த செடிக்கு வந்து நம்ம டிஏபி கொடுக்காம வெர்மி கம்போஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். டிஏபி கொடுக்கறதா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, டிஏபியும் கொடுத்துக்கலாம். டிஏபி கொடுக்கும்போது வந்து செடி எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பார்த்து செடிக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கணும். பெரிய செடியாக இருந்தால் ஒரு அளவுக்கும், சின்ன செடியாக இருந்தால் ஒரு அளவுக்கும் கொடுக்கணும். செடிக்கு ஏற்றவாறு நம்ம உரம் கொடுக்கணும். உரம் கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த ரோஜா செடியில் இருக்கிற மண்ணை பூராமே நம்ம கிளறி விட்டுறணும். அதாவது மண்ணை வந்து ஓரளவுக்கு ஃப்ரீ ஆக்கி விட்டுறணும். இந்த வீடியோவில் ஆல்ரெடி பண்ணியாச்சு, அதனால் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. அந்த மண்ணை பூராமே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உரம் கொடுக்கணும். வெர்மி கம்போஸ்ட்டுன்றது மண்புழு உரம் தான். அதனால் வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கூட பெரிய செடியாக இருந்தால் நம்ம கொடுக்கலாம். மற்ற செடியாக இருந்துச்சு டிஏபியை கொடுக்குறோம்னா, டிஏபி வந்து சின்ன செடியாக இருந்தால் ஒரு 5 கிராமும், பெரிய செடியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 கிராம் அளவு கொடுக்கலாம். டிஏபி கொடுக்குறோம் அப்படின்னா தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். டிஏபி ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறனால செடி காய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தண்ணி நம்ம டிஏபி போட்டுட்டோம்னா அதிகமாக கொடுக்கணும். வெர்மி கம்போஸ்ட் ஏன் கொடுக்குறோம்னா, வெயில் காலன்றனால வேகமாக வளராட்டி பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்துட்டு போகுது. ஆனால் உரம் வந்து கெமிக்கலாக கொடுக்கும்போது கொஞ்சம் செடி வந்து காய்ஞ்சு ஒரு மாதிரி சரியாகும். அதனால் வந்து நம்ம இப்போ வெர்மி கம்போஸ்ட் தான் கொடுக்குறோம். வெர்மி கம்போஸ்ட் வந்து செடியை சுற்றி போட்டுட்டு திருப்பி வந்து மண்ணை கிளறி விட்டுறணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் செடியை வந்து அந்த மொட்டுக்கள் கருகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிற முடியும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சு ரோஜா செடியை வச்சா பிறகும் கூட செடியை வந்து சன்லைட் அதிகம் படுற மாதிரி பார்த்து வச்சுக்கிறணும். சன்லைட் படுற மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோஜா செடியில் வந்து துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இதுவே மரத்துக்கு அடியில் நிழலில் அதிகபட்ச நிழலில் வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பூக்கள் பெரிய அளவுலையும், பூக்கள் வந்து லைட் க்ரீன், இப்போ ஒரு ரெட் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே வந்து அது பேடான கலரில் இருக்கும். டார்க்காக பூக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் அதிகம் வர்ற மாதிரி இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 6 ஹவராவது படுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ரோஜா செடியை கண்டிப்பாக பதியம் எடுத்து இந்த மாதிரி நம்ம பூக்கள் பூக்க வச்சிட முடியும்.